இந்தியாவில் மீன் வளர்ப்பு நல்ல விழிப்புணர்வு பெற்றுள்ள நிலையில் வணிக ரீதியில் அதிக அளவு உற்பத்தி திறனுடைய மீன்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலமாக நல்ல வருவாய் பெறலாம். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட மீன்களை மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக கூடுதல் லாபம் பெற முடியும். இதற்கான பயிற்சிகளையும் நவீன தொழில்நுட்ப முறைகளையும் பல்வேறு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தயாரிக்கப்படும் மீன் பொருட்கள் மற்றும் அதற்கான ஏற்றுமதி வழிமுறைகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மீன்பதன தொழில்நுட்பத்துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ மதிவாணன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மதிப்பூட்டப்பட்ட மீன் பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மீனோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் ஆடு மாடு கோழி இந்த இறைச்சி வகைகளை கம்பேர் பண்ணும்பொழுது அதனுடைய விலைகள் இப்போ இன்றைய சூழ்நிலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் சாமானிய மக்கள்னால அதை வாங்கி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மீன் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா மீன் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி அதனுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால, அதே சமயத்தில் அதனுடைய ஊட்டச்சத்துகள் நிறைய இருக்கனால மக்கள் எளிதில் வாங்கி சாப்பிட்றாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீனுடைய விலை வரத்து அதிகமாக இருக்கும் பொழுது பருவ காலங்களில் அதனுடைய விலை ரொம்ப குறைஞ்சது. ஏன்னா மீனுடைய வரத்து ரொம்ப அதிகமாகும் பொழுது மக்களுடைய தேவைக்கு அதிகமாக கிடைக்கும்போது அதனுடைய விலை குறைஞ்சிருது. ஸோ அதே சமயத்தில் மீன் அதிகமாக கிடைச்சாலும் அதை சேமித்து வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு குளிர்பதன வசதிகள் கிடையாது. ஏன்னா மீன் எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருள். அதனால் அதை சேமித்து வைக்கிறதுக்கு நம்ம போதுமான குளிர்பதன வசதிகள் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்களில் மீன்களை குறைந்த விலைக்கு விற்காமல் அதை அப்படியே கொள்முதல் பண்ணி அதை அப்படியே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாட்டணும். என்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக பார்க்கணும், இங்கே காமிக்க இருக்க மாதிரி மீன்லேருந்து ஊறுகாய் பண்ணலாம், இல்லை இறால் ஊறுகாய் பண்ணலாம், மீன்லேருந்து பாஸ்தா பண்ணலாம், சட்னி பவுடர் பண்ணலாம், நூடுல்ஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு 26 விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக அதை மாற்றி அது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நாகப்பட்டினம் இந்த மாதிரி கடற்கரை ஏரியாவில் பண்ணுறோம்னா அங்கே விற்பனை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு இந்த மீன் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷே அவங்களுக்கு ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு கிடச்சிரும். ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரியான கடற்கரை பகுதிகளில் கொள்முதல் பண்ணி இந்த மாதிரி பொருட்களாக தயாரித்து அதை தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள் திருச்சி, கும்பகோணம், இல்லை ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாதிரியான பகுதிகளில் விற்றோம்னா நம்ம இதை விற்பனை செஞ்சு ஒரு லாபகரமான சூழலை நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம விற்பனைக்கு இந்த இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மீன்கள் விலை குறைவான உள்ள மீன்களான சாலை, ஐல, நகர, செந்நகரை, அதே மாதிரி கூனி இறால் அந்த மாதிரி நிறங்களை பயன்படுத்தினா தான் நமக்கு ஒரு அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய உற்பத்தி விலை நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சம்மந்தமான பயிற்சிகள் மீனவ மக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவுகளுக்கும் அதே மாதிரி படித்துவிட்டு வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதனுடைய உற்பத்தி மற்றும் அதனுடைய சந்தைப்படுத்தல் சம்பந்தமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இங்கே பார்த்திங்கன்னா வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தயாரிக்கப்படக்கூடிய முக்கியமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய். அதில் பார்த்திங்கன்னா ஐல மீன் ஊறுகாய் ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் சூரை மீனில் ஊறுகாய், அப்புறம் இறால் மீன்களில் ஊறுகாய் பண்ணியிருக்கோம். இந்த ஐல மீன் ஊறுகாய் எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகளில் அந்த ஐல மீன் மிக அதிக அளவில் கிடைக்கிது. நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களுடைய எண்ணிக்கை, அதாவது ஃபீபான்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு அமிலங்களுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. சாலை மீனுக்கு அப்புறம் ஐல மீனில் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மீன்கள் வரத்து அதிகமாக இருக்கும் பொழுது இல்லை நார்மலான டைமிங்கில் பார்த்திங்கன்னா இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 80 ரூபாலேருந்து 100 வரைக்கும் விற்பாங்க. பட் வரத்து அதிகமாகும் போது இதனுடைய விலை 40 ரூபா 50 ரூபாய்க்கு செஞ்சுன்னா சில டைமில் விலையே போகாத மாதிரி ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மீன்களை அதிக அளவு நம்ம கொள்முதல் பண்ணி அதுலேருந்து இந்த ஊறுகாயை தயாரித்து நம்ம இதை லாபகரமான தொழிலாக செய்ய முடியும். இதில் இந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் இருக்கனால அந்த கொழுப்பு அமிலங்களுடைய மருத்துவ குணங்கள் நேரடியாக நம்ம உடலுக்கு சேரும். அதுக்கடுத்து சூரை மீன்லேருந்து ஊறுகாய் பண்ணுறோம். சூரை மீன்கள்னு பார்த்திங்கன்னா இதனுடைய எப்படி நம்ம மக்கள் சொல்கிறாங்கன்னா சிக்கன் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய அதாவது கடலின் கோழி அப்படிங்கிற மீனில் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இதனுடைய சுவை கோழியினுடைய இறைச்சிக்கு உகந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதை சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஊறுகாய் தயாரிக்கணும்னா அந்த சிக்கனோட டேஸ்ட்டுக்கு சமமாக இது இருக்கும்.
அதே மாதிரி இதில் வந்து புரதம் வந்து ரொம்ப அதிகமான அளவில் கிட்டத்தட்ட 23% வந்து இதில் புரதச்சத்து இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சிக்கலில் இந்த தயாரிக்கக்கூடிய இந்த 2 ஊறுகாய் பாட்டிலுமே பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுள்ள பாட்டிலில் வந்து நாங்கள் பேக் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அரசாங்க நிர்ணயித்த விலையில் தான் நாங்கள் விற்பனை பண்ணியிருக்கோம். இது வந்து 120 ரூபாய் அப்படிங்கிற விலையில் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து சிக்கல் வேளாண் மரபணுவில் தயாரிக்கக்கூடிய இன்னொரு ஊறுகாய்னு பார்த்திங்கன்னா இறால் ஊறுகாய் சொல்லலாம். இறால் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா சிறிய எல்லாத்தையும் நடுத்தர கூனி இறால்கள் தான் பயன்படுத்த வேண்டும். அதாவது இறாலினுடைய விலை வந்து ஒரு 100-120 ரூபாய்க்கு மேலே போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து இந்த தொழில் வந்து லாபகரமாக அமையும். அதே மாதிரி நம்ம வெவ்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தாலும் இந்த இறால்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஊறுகாய் இல்லை இறால்லேருந்து தயாரிக்கக்கூடிய மற்றப்பட்ட மதிப்பு கூட்ட பொருட்கள் தான் வந்து அதிகமாக மக்களால் விரும்பி வாங்கப்படுது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட் தான் காரணம். இந்த இறாலினுடைய டேஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீ அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய தனித்த அமினோ அமிலங்கள் தான். இந்த அமினோ அமிலங்கள் வந்து மீன் அந்த இறாலுக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஸ்வீட் டேஸ்ட்டை கொடுக்குது. அதனால தான் வந்து இது மக்களால் விரும்பி வாங்கப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுள்ள இந்த இறால் ஊறுகாய் வந்து 140 ரூபா அப்படிங்கிற விலையில் வந்து சிக்கல் வேளாண் நிறுவனத்திலேருந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து சிக்கல் வேளாண் நிறுவனத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு அது பேர்லேயே இருக்குது. நெத்திலிங்கிற கடல் மீன்லேருந்து தான் தயாரிக்கிறோம். இந்த நெத்திலி மீன் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதனுடைய முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி மீனை வந்து நம்ம வந்து பொரித்து அப்படியே எலும்போடு சாப்பிட்றோம். அப்போ எலும்போடு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தாது சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், துத்தநாகம், தாமிரம் இந்த மாதிரியான தாது சத்துக்கள் டைரெக்டாக நம்ம உடம்புக்கு அப்படியே கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது வந்து கடல் மீனாக இருக்கனால கடல் மீனுக்கே உரித்தான ரொம்ப 3 முக்கியமான தாதுக்கள் சொல்கிறாங்க. அதாவது இரும்பு சத்து, அயோடினு, ஃப்ளூரின். இது 3 வந்து இந்த கடல் மீனில் இருக்கனால, அதை நெத்திலியில் இருக்கனால அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அப்படியே கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இரும்பு சத்தை எடுத்துக்கிறனால அதனால பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய ரத்த சோகையை போக்க முடியும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு வந்து ஆர்பிசி அதாவது ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தி காரணமாக இருக்குது, ரத்த உற்பத்தியும் காரணமாக இருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கழுத்தில் வந்து கட்டி மாதிரி வந்துடும். அது முன் கழுத்து கல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து காய்டர் பிரச்சனைகளை தான் வரும். அது வந்து காரணம் வந்து அயோடின் பற்றாக்குறை தான். இப்போ இந்த நெத்திலி மீனில் வந்து அயோடின் அளவு வந்து அதிகமாக இருக்கனால இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த முன்கழுத்து கல்லை நோயை நம்ம வராமல் பாதுகாக்க முடியும். அதோட இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலங்களில் வரக்கூடிய அந்த விஷக்காய்ச்சல்கள், சிக்கன் குனியா, மலேரியா இந்த மாதிரியான காய்ச்சல்லாம் வரும்பொழுது நம்மளுடைய போன் ஜாயின்ஸ்லாம் பாதிக்கப்படுறதுனால அதிகமாக வந்து நம்மளால் நடக்க முடியாது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு நடக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரியான எலும்போடு பொரித்து அப்படியே சாப்பிடக்கூடிய மீன்களான இந்த மாதிரி நெத்திலி மீன்களை நம்ம சாப்பிட்டோம்னா அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் அவங்கள வந்து பாதுகாக்க முடியும். இந்த நெத்திலி மீன் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுள்ள இந்த பாக்கெட் வந்து சோலார் ட்ரையரை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது. இதை வந்து நாங்கள் 60 ரூபா அப்படிங்கிற முறையில் வந்து வேளாண் நிலையத்திலேருந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான கருவாடுன்னு பார்த்திங்கன்னா நெத்திலி மசாலா கருவாடு. கருவாடுக்கும் இந்த மசாலா கருவாடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த கருவாடு வந்து நீங்கள் நார்மலாக வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்புறம் பொரிக்கணும். இந்த மசாலா கருவாடு ஆல்ரெடி அலசியாச்சு. அதுக்கப்புறம் மசாலா போட்டு சோலார் ட்ரையில் காய வச்சிருக்கனால டைரெக்டாக எடுத்து நீங்கள் அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம். ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் சீக்கிரமாக செய்யணுங்கிற ஒரே இதுக்காக தான் இந்த மசாலா கருவாடு இது பண்ணியிருக்கோம். இந்த மசாலா கருவாடு பார்த்திங்கன்னா இது 100 கிராம் அளவுள்ள பாக்கெட்டு. இது வந்து 70 ரூபா அப்படிங்கிற விலையில் நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கல் வேளாண் நிலையத்தில் தயாரிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா, மீன் பாஸ்தா. இந்த மீன் பாஸ்தா எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சின்ன குழந்தைங்க இல்லை வயசானவங்களுக்கு வந்து மீனுடைய டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஆனால் அவங்கள வந்து அப்படி விட்டுற முடியாது. அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து, மீனுடைய ஊட்டச்சத்து கண்டிப்பாக போய் சேரணும். அப்படிப்பட்டவங்களுக்காக தயாரிக்கப்பட்டதான் இந்த மீன் பாஸ்தா, மீன் நூடுல்ஸ் மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். ஏன்னா இதில் வந்து மிக மிக கம்மியான அளவில், அதாவது 5 கிராம் அளவில் தான் வந்து மீனை வந்து அரைச்சி அந்த தூளை வந்து சேர்த்துருப்போம். அதனால் வந்து இதில் வந்து மீன் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஈஸியாக தயார் பண்ணிடலாம். அதே மாதிரி புரதச்சத்து அதிகமாக உள்ளது, கலோரி வந்து கம்மியாக, அதாவது சக்தி வந்து கம்மியாக உள்ள ஒரு உணவுப் பொருள். இது வந்து 100 கிராம் அளவு உள்ள பாக்கெட் வந்து இங்கே 40 ரூபா அப்படிங்கிற விலையில் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்த ஒரு முக்கியமான உணவுப் பொருள் இல்லாட்டி மீன்லேருந்து தயாரிக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்னு பார்த்திங்கன்னா மீன் சட்னி பவுடர். இந்த மீன் சட்னி பவுடருங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இட்லி பொடி மாதிரியே தான் இந்த சட்னி பொடிங்கிறது. இந்த சட்னி பொடியை வந்து நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம், இல்லை எண்ணெயில் கலந்து சாப்பிட்லாம், இட்லியை தொட்டுக்கிறது சொந்தமாக சாப்பிட்லாம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனோட மசாலா கலவை சேர்ந்து உளுதுலாம் சேர்ந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே காய வச்சு அதை அப்படியே வந்து அரைச்சி பொடியாக்கி பவுடர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய அந்த 100 கிராம் பேக்கெட் உள்ள இந்த மீன் சட்னி பவுடர் வந்து 30 ரூபா அப்படிங்கிற விலையில் நாங்கள் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இந்த இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுடைய உலகத்தில் ஒரு தனிநபர் ஒரு வருஷத்துக்கு சாப்பிடக்கூடிய மீனுடைய அளவு எவ்வளோன்னு சொல்லி கணிச்சு சொல்லியிருக்காங்க, பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா வந்து 15 கிலோ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் நம்ம மக்கள் சாப்பிடக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோ தான் சாப்பிட்றாங்க. அதிகபட்சமான 9 கிலோ சாப்பிட்றாங்க. அது வந்து வடகிழக்கு மாநிலம் தான் சாப்பிட்றாங்க. மெஜாரிட்டியான மக்கள் 5 கிலோ தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ அளவில் நம்ம மக்கள் இன்னும் மீன் சாப்பிட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு மீனாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக வந்து நம்ம கொண்டு போய் அவங்கள வந்து மீனை சாப்பிட வைக்கணும். ஸோ இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த கேப் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்குது. முனைவர் ஏ மதிவாணன் அவர்களை 09787586190 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.